ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுலேருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்லன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்லன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கிலோ அளவு சுத்தம் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூளோட அளவை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா தூளை சேர்த்துக்கலாம். தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.